அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது சம்மந்தமாக இருக்கும். என்ன முக்கியமாக அந்த பிள்ளைகளுக்கான இப்போ வரக்கூடிய நாட்கள்லேயும் நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிள்ளைங்களும் படிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. இப்போ அதுக்கு நம்ம இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம விட மாட்டோம். தமிழக அரசு கல்வி தான் முதல் பணியே, கல்வி தான். ஆகவே தான் பட்ஜெட்டில் 44,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நம்ம ஒதுக்கி பண்ணியிருக்கோம். இந்தியாவிலே கல்வியில் வளர்ந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் தான். ஆகவே 1 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வியில் 99% மாணவ மாணவிகளை படிக்க வைக்கும். 12 முடிக்கும் போது 89% மாணவ மாணவிகள் படிக்க வைக்கிறோம்னா இந்தியாவிலே முதலிடத்தில். படிக்க வைக்கல தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது, மாற்று கருத்தல்ல. அதே போல ஒரு கட்டமைப்பும் இடைநிலை கட்டமைப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி உயர்கல்வி கட்டமைப்பும் ரொம்ப சிறப்பாட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் ஒன்றிய அரசு தருகின்ற புள்ளி விவரத்தில் 100 கல்வி நிறுவனங்களில் 31 தமிழ்நாட்டில் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் 100ல் 21 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. கல்லூரிகள் 100 முதலிடத்தில் இருக்கின்ற 100 கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் 37 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இவ்வாறு எல்லாத்திலுமே நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். சர்வ சிக்ஷா அபியான் என்று அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு கொள்கை திட்டம் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது என்று நான் எண்ணுகின்றேன். அதன் தொடர்ச்சியாக இப்போது இவங்க அந்த பெயரை மாற்றி சக்கர சிக்ஷாவோ என்னமோன்னு ஒரு பெயரை வச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் மூலம் இப்போ பணம் தராங்க. 2018 இருந்து அதுக்கு நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியை புதிதாட்டு 2020 ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு. அதுல இருந்து அதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க உங்களுக்கு இந்த நிதியை தருவோங்கிறாங்க. அது தவறு, மக்களுடைய வரிப்பணம். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த நிதியை எங்களுக்கு தரணும். இதுல கையெழுத்து போட்டாதான், இதை ஒத்துக்கிட்டாதான் தருவோங்கிறது நியாயம் இல்லை. நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டோம், ஒத்துக்கிடல இல்லைங்கிறது கொஸ்டின் இல்லை. அதுல இருக்கக்கூடிய நடைமுறைகள் சிக்கல். 5வது வகுப்புல ஃபெயில் ஆனா ஒரு பையன் தாய் தந்தையர் தொழிலுக்கு போகணும்னு சொல்றது மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம். அதனால்தான் அதை எதிர்க்கிறோம். அதே போல சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் 20-25,000 பேர் பேசுகிற மொழி. இந்தியாவில் தோன்றிய மொழியில தமிழ் மொழி தான் உலகத்தில் 7 நாடுகளில், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா போன்ற 7 நாடுகளில் ஆட்சி மொழியாகவே இருக்கின்றது. இந்தியாவில் 14 மொழிகள்ல நம்மளும் ஒன்று, அவ்வளவுதானே தவிர தமிழ்நாட்டில் தான் நம்ம ஆட்சி மொழி. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ் மொழி மேல என்ன வெறுப்போ அவங்களுக்கு தெரியல. 20,000 பேர் பேசுகிற அந்த சமஸ்கிருதத்தை படியுங்க. அதைத்தான் இது தேவையில்லைன்னு நம்முடைய முதல்வர் சொல்றாங்க. தன்னாட்சி உரிமம் பெற்ற கல்லூரிகள் நிறைய இருக்கு. உலக தரத்தில் அந்த கல்லூரிகள் இருக்கின்றது. இங்க நம்ம ஊர்ல லயோலா, சேவியர்ஸ் நிறைய கல்லூரி இருக்கு. அது அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு வேதத்தை சொல்லி உண்மைன்னு சொல்றாங்க. அதைத்தான் வேதம் ஒரு கற்பனையோ இல்லது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது பொதுவானது. ஆனால் அறிவியல் தொடர்புடைய கருத்துக்கள், விஞ்ஞான ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்கி கல்வி கற்றுக் கொடுக்கும் போது அதை உள்ளே புகுத்தது அப்படிங்கிறது நியாயம் இல்லை. அது எதை நோக்கி செல்லுதுன்னா 1875 தான் லார்டு மெக்காலா பிரபு எல்லாரும் கல்வி கற்கிறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் 3 முதல் 10% இருக்கின்ற உயர் ஜாதியினர் மட்டும் குருகுலம் அமைத்து அவர்கள் மட்டும் படிப்பார்கள், அவர்கள் மட்டும் பதவியில் இருப்பார்கள். யார் ஆட்சியை பற்றி அவர் கவலைப்படாங்க, அவங்க இருந்தாங்க. எல்லோரும் கல்வி கற்கலான்னு சொன்னது அதை சித்தாந்தமா எடுத்துக்கொண்டு வந்து பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர் வர அந்த சமூக நீதி கொள்கையோட தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கல்வி கொடுக்கிறோம். அதை கெடுக்கின்ற வண்ணம் இப்போது இருக்கின்ற கல்விக் கொள்கை இருக்கு. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம், வேற ஒண்ணு தலைவர்கள். ஆனா இது தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் வந்து குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி மாதிரி இல்ல, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இங்க இருக்கிற தலைவர்கள் அவங்க இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளியோரத்தை பார்த்து பீகார் நல்லா இருக்கு அதை மாதிரி நடத்துங்க, குஜராத் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க, உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க, ஜார்க்கண்ட் நல்லா இருக்கு நடத்துக்கன்னு சொல்லுங்க. அந்த விளக்கத்தை சொல்லாம மொட்டையா தரம் தாழ்ந்துட்டுன்னு சொன்னது அதை நான் அவங்களுக்கு பதிலாட்டு சொல்லவில்லை, அரசியலுக்காக பேசல. அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தா நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணும்.
இதை விட சிறந்த கல்வி வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஆகவே ஒன்றிய அரசு என்னொன்னு நான் சொல்றேன், உங்ககிட்ட கேட்டுடுங்க. மொத்த வருமானத்தில் 19% வட்டி மட்டும் கட்டுறோம். வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும் 19% நம்ம வட்டி மட்டும் கட்டுறோம். அதே சமயத்தில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணி 14 லட்சம் கோடி கார்ப்பரேட் தள்ளுபடி பண்ணி ஒரு கடன் தள்ளுபடி பண்ணா ஒரு நலிந்த ஒருவருக்கு தள்ளுபடி பண்ணா ஓகே. வசதி படைத்த அதானி அம்பானி உட்பட பெரும் தொழில் நிறுவனங்கள் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுமா? நீங்க கேளுங்க தம்பி தொலைக்காட்சியில். இதுல இவ்வளவு பேருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே, இந்த 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க கிட்ட சொத்து 14 அப்படி 100 மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி பண்ணணுமா? அப்ப 100 அவங்க இப்ப 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கா, அப்படி 100 மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு தான் அதை தள்ளுபடி பண்ணிருக்கு. நான் என்ன கேட்கேன், என் பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் கல்வி கடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தனியார்ட்ட போய் வாங்குங்கிறீங்க. இதுக்கு முன்னால இருந்த அரசு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அரசு பல லட்சம் கோடி ரூபாயை படிக்க கொடுத்தாங்க. இப்ப மொத்தமே கடன் 11,122 கோடி தான். 14 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பெரும் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணவங்க இந்த 11,122 கோடி ரூபாய் என் மாணவர்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவங்க வீட்டுக்கு குண்டர்கள் வராங்க, வங்கியில இருந்து 10 பேர் 20 பேர் வந்து வங்கியில இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை வச்சுட்டு போங்க. அவங்க படத்தை, பெற்றோர்கள் படம், அந்த மாணவன் படத்தை வங்கியில போட்டு இவன் கடன் தரலன்னு சொல்றாங்க. இதே ஆட்கள் இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ண எந்த முதலாளி படத்தையா போட்டு இவர் இந்த வங்கியில 3000 கோடி ரூபாய் வாங்கி இவர் வந்து திரும்ப கட்டலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம ஒரு ஆளு நம்ம இது பண்ணுவாரு, யோகா எல்லாம் பண்ணுவாரு, அவர் பேர் என்ன? பாபா ராம்தேவ் ஐயா இருக்காங்கல்ல, ரொம்ப இல்ல 3500 கோடி ரூபாய் அவருக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. நம்ம ஐயா பாரத பிரதமர் பின்னாலேயே போறாரு. அவரு டாக்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன் மருந்து தான் நல்ல மருந்துன்னு சொன்னாரு. உச்சநீதிமன்றம் அவங்க மேல கடும் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு. அதையும் தாண்டி நான் கூட நினைக்கிறேன், உச்சநீதிமன்றம் இந்த கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கு அந்த லிஸ்ட கொண்டாங்க. அது வசதியானவங்களுக்கா சாமானியனுக்கா? இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்குன்னு நீதிமன்றம் நிச்சயமா கேட்கும். ஒரு நாள் நீதி அரசர்கள் கேட்டு இது தேவையா இந்த நாட்டுக்கு, இல்லைன்னா அவங்க சாமானிய மக்கள்கிட்ட எப்படி டிராக்டர் வாங்கின விவசாயிட்ட டிராக்டர் தூக்கிட்டு போயிருந்தியா? அவன் சாமானிய விவசாயி, அவன் 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு கோட்டை நெல்லை 100 ரூபாய்க்கு வித்தான். அப்ப ஒரு பவுன் நகை 100 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு 2500 ரூபாய் தான் ஒரு கோட்டை நெல் விற்கிறான். ஒரு பவுன் தங்கம் 50,000 ரூபாய் ஆகிட்டு. அப்ப அது அவ்வளவு மடங்கு அது கூடியிருக்கு. அவன் நிலைமையை பாருங்க. அவன் டிராக்டர் வாங்கினா ஒரு டியூ கட்டல, நீ டிராக்டர் தூக்கிட்டு போயிருந்தீல. அவ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே கேட்கணும். நீதிமன்றம் கண்டுகொள்ளுமா? ஒரு கேள்வியை போடுங்க. நீங்க நிறைய பத்திரிகைகள் வந்திருப்பிய, இவ்வளவு கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கு, நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த இவ்வளவு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்க, ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்களே, நல்ல வார்த்தை வச்சிருக்காங்க. தள்ளுபடி பண்ணிட்டு ரைட் ஆஃப் வாங்க. நாங்க என்ன தள்ளுபடியே பண்ணல, என்ன உயிர் கிடக்கும்பாங்க, ஐசியூல வச்சிருக்கோம்பாங்க. அந்த ஐசியூல இருக்கக்கூடிய கடன்தாரர் அதுக்கு தகுதியானு பாருங்க. தகுதி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு இருக்க சொத்தை வாங்கி கொடுக்கணும்ல மக்கள்கிட்ட. அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம வரி பணத்துல 19% வட்டி கட்டணுமா? இந்திய அரசு வட்டி 19% கட்டுறோம். அதனால்தான் நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கும் ஜிஎஸ்டில 50-50 இருக்கு. ஒன்றிய அரசுக்கு நிதியே தேவையில்லையே. பாதுகாப்பு துறைக்கு 8% தான் கொடுக்காங்க, ஓய்வூதியம் ஒரு 6% கொடுக்காங்க. இந்தியாவுக்கு மாநிலங்களுக்கு 21% நிதி பகிர்வு, அது ஆள் பார்த்து கொடுக்காங்க, நமக்கெல்லாம் வராது. மோடி வெளிநாடு கொடுத்து 5%. அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியாயமானி நீங்க தான் சொல்லணும். அப்ப அவங்களுக்கு தேவையில்லை. அதனால வரி வசூல்ல 80% எல்லா மாநிலமும், ஜிஎஸ்டில 80% மாநிலத்துக்கு. அது எதுக்கு? இதை கொண்டு போய் அங்க கொண்டு கொடுத்து அவங்ககிட்ட போய் எதுக்கு வாங்கணும்? இங்கே அந்த 21% இங்கே கொடுத்துட வேண்டியதானே. 80% வரி வசூல் அந்தந்த மாநிலத்துக்கு, 20% யாருக்கு? மத்திய அரசுக்கு போதும். அது அதே போல
இந்த கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்க தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய கடனை திரும்ப வாங்கி மக்கள் கணக்குக்கு வரணும். வங்கியில போட்டிருக்க சேமிச்சு வச்சிருக்க கணக்கு அவ்வளவும் சாமானியம் விட்டு சம்பாதிச்சு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த தொகையில் தான் கடன் கொடுத்து அந்த சேமிக்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்தை நசுக்கிறது. அது இது நல்ல செய்தி. நீங்க இது நடைமுறைப்படுத்தணும்னா உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கீங்க பட்டியல் கொண்டாங்க. நீதிமன்றம்லாம் நல்ல கேள்வி கேட்டு ஏற்கனவே ஒருக்கா இந்த நீட் தேர்வில் லிஸ்ட்டை கொண்டாங்கன்னு கேட்டாங்களா உடனே. அதுக்கப்புறம் தான் உண்மை வெளிப்பட்டு அதே போல யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி கொண்டாடி லிஸ்ட்டை வாங்கினாலே போதும், நாம கடனை அடைச்சிடலாம், வட்டி 19% கேட்டாங்கன்னா. நன்றி, வணக்கம். தமிழக முதல்வருடைய முதலீடு ஈர்ப்பதற்கான அந்த வெளிநாடு பயணம் பற்றி தொடர்ந்து எதிர்கட்சி வெள்ளை அறிக்கை விட சொல்றாங்க. தம்பி அவங்க சொன்னாதானே தம்பி அவங்க இருப்பிடம் தெரியும். ஏற்கனவே 3 வருஷத்துல 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வந்திருக்கு மூலதனம் வந்து. அதுல மட்டும் 18 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு திட்டம். 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. மீதி 14 லட்சம் பேருக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. வேலை முடிய போகுது. மீண்டும் வெளிநாடுக்கு போய் பணத்தை ஈர்க்கைக்காக போறாங்க. நீங்க நம்ம கல்விக் கொள்கையை பாருங்க. நம்முடைய முதல்வர் படிக்கைக்கு பணம் கொடுக்கறாங்க. புதுமை பெண் திட்டம், அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் முதல்வன் திட்டம் பயிற்சி கொடுத்து 4 லட்சம் பேரு நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சு முடிச்ச மாணவ மாணவிகள் வேலைக்கு போயாச்சு. அப்போ இதை நீங்க விமர்சனம் பண்ணா நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நாங்க ஒன்றும் சொல்லணும். நான் எதிர்கட்சிக்காரங்க சொல்லல. இந்த அரசு 3 ஆண்டுகள்ல என்ன செய்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். எந்த கட்சியும் நான் குறைச்சி மதிப்பிடல, எந்த கட்சியும் பேசல, நான் அரசியலும் பேசல, நாட்டு நடைமுறையே சொல்றேன். நீங்க சப்போர்ட் பண்ணா இந்த பல லட்சம் கோடி ரூபாய் மக்கள் வரி பணம், மக்கள் சேமிச்சு வச்சிருக்க பணம் கொள்ளையடிக்கிறத தடுத்துடலாம். நீங்க ஒரே கேள்விதான் நீதிமன்றம் நீட்டுக்கு கேட்ட மாதிரி யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கா, அந்த கம்பெனியுடைய நிலை என்ன, உண்மையிலேயே நலிஞ்சிட்டாங்களா, இல்ல எதுக்காக அதை கொடுக்குறீங்க? அதுவும் இன்னொன்னு சொல்றாங்க, உண்மையா பையானி தெரியல, எல்லாம் குஜராத் முதலாளி தான். ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான். தமிழ்நாட்டில் ஒரு முதலாளிக்கும் தள்ளுபடி பண்ணல அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரியாது. நன்றி, வணக்கம். அது ஏதாவது எந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லனா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு மேட்டரா தம்பி. நன்றி, வணக்கம். வாங்க.